ஹாய் ஹலோ வணக்கம். எக்ஸசைஸ் 2.6ல 11th சம். இந்த எக்ஸசைஸில் உள்ள எல்லா சம்முமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான் சொன்னேன். டிஃபிகல்ட்டுக்கும் ஒரு டிஃபிகல்ட்டான சம் தான் இந்த 11th சம்மு. நல்ல சம் ஒரு 2-3 டைம்ஸ் ரீட் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சம் செய்ய ஆரம்பித்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இஃப் S1, S2 எக்ஸெட்ரா அப் டு Sm are the sum of n terms of m APs whose first terms are 1, 2, 3 up to m, whose common difference are 1, 3, 5 up to 2m minus 1, show that the result இருக்குல்லையா, show that நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணுமா, ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட் என்ன அப்படின்னா S1 + S2 + S3 எக்ஸெட்ரா அப் டு Sm is equal to 1/2mn into mn plus 1. அந்த சம்ம கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இதுக்கு S1, S2, S3 எக்ஸெட்ரா அப் டு Sm அப்படின்னு ஒரு டேர்ம்ஸ் இருக்குது சரியா. S1ங்கிறது என்ன அப்படின்னா சம் ஆஃப் n டேர்ம்ஸ், ஒரு ஏபி எக்ஸெப்ட் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். ஒன்னில் அதாவது டேபிள்ஸ் வேல்யூ எடுத்துக்குவேன். 2 2வாக ஆட் ஆகிற 2, 4, 6 அப்படின்னு ஒரு ஏபி இருக்குது, ஒரு 1000ல் முடியுது. இதோட அடிஷனை S1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறான். S2 என்னது 3 3ஆக ஆட் ஆகுறது, அதோட மொத்தம் m டேர்ம்ஸ். m நமக்கு என்னன்னு தெரியாது, mன்னு ஆல்ஃபபெட்டில் கொடுத்துருக்காங்க, என்ன வேல்யூ வேணாலும் மாறி போட்டுக்கிடுவோம் நம்ம. S3 இன்னொரு ஏபி, S4 இன்னொரு ஏபி, அப்படியே மொத்தம் எத்தனை ஏபிஸ் இருக்கோம், m ஏபிஸ், அத்தனை சீரீஸ் இருக்குது. ஒன்னொன்னோட அடிஷனையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் சீரீஸோட அடிஷனை S1 நேம் பண்ணுறோம், அதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, n டேர்ம்ஸ் இருக்குது. ரெண்டாவது ஒரு ஏபி இருக்குது, அதுலேயும் n டேர்ம்ஸ் இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கிறோம். S3யும் அதே மாதிரி இன்னொரு ஏபி, அப்படி m ஏபிஸோட அடிஷனை கண்டுபிடிச்சி வச்சு அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இது ஆன்சர்னு சொல்லணும். அந்த ஏபிஸோட ஸ்டார்டிங் வேல்யூ, ஃபஸ்ட்டு ஏபி வந்து 1ல் தொடங்கலாம், ரெண்டாவது ஏபி வந்து 1, 2, 3ன்னு எடுத்துக்கணும். இது 2, 4, அடுத்தது 3, 6, 9. ஓகேவா. ஃபஸ்ட்டு ஏபியோட ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1, செகண்ட் ஏபியோட ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 2, தேர்ட் ஏபியோட ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 3. இதுக்குரிய டிஃப்ரென்ஸும் பாருங்கள், இந்த மேட்டர் 1, 2, 3. ஓகே, மறுபடியும் அதே டேபிள்ஸ் வேல்யூ தான் வருது. அதே மாதிரி m வந்து ஜென்ரல் வேல்யூ, m டேக்ஸ் எனி வேல்யூ. ஓகேவா. இப்படி இருக்கிற இந்த எஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் இதுன்னு கொடுக்கணும். செம்ம புரிஞ்சதா? S1 இதுதான் ஃபஸ்ட்டு ஏபி, இந்த ஏபியோட ஃபஸ்ட்டு டேர்ம் 1, S1 இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் S1. இது செகண்ட் ஏபி ஃபுல்லாக ஆட் பண்ணால் அதை நான் S2 நேம் பண்ணுறேன், S3 நேம் பண்ணுறேன். S1 அப்படின்னு உடனே எதை மீன் பண்ணுறேன்னா, ஒரு நம்பர் இருக்குங்கிறது அர்த்தம் இல்லை, எல்லா ஏபிசிலையுமே n டேர்ம்ஸ் இருக்குது. n என்ன நமக்கு தெரியாது, என்னன்னு நேம் பண்ணுறோம். ஸோ அப்போ S1ன்னா திரும்ப சொல்கிறோம், 1ன்னா ஒரு டேர்ம் இல்லை, ஒரு ஏபிலையும் n டேர்ம் இருக்குது. ஸோ n/2 இன்ட்டு 2a + n - 1 இன்ட்டு d, 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ 1 ப்ளஸ் n - 1, டியும் 1 தான். அப்போ எனக்கு கிடைக்கிறது n/2 இன்ட்டு 2 ப்ளஸ் n - 1. இதை நான் சப்ராக்ட் பண்ணேன், எனக்கு n இன்ட்டு n + 1/2 இப்படின்னு ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். என்னது, ஃபஸ்ட்டு ஏபியோட சமேஷன் S1. இப்போ அடுத்த ஏபி என்னது, S2. n நமக்கு தெரியும், n டேர்ம்ஸ் இருக்குது, n/2, 2, a வந்து என்னதான் நமக்கு 2 ப்ளஸ் n - 1 இன்ட்டு டியும் நமக்கு 3. டி இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகாதுல்ல. இது வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்கேன், இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் தான் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு டேர்ம் 1ன்னா டியும் 1, ஃபஸ்ட்டு டேர்ம் 2னா டி வந்து 3, ஃபஸ்ட்டு டேர்ம் 3னா டி வந்து 5. அப்படி இருக்கிற மாதிரி நீ எந்த நம்பர் வேணாலும் எழுதிக்கிடலாம். என்ன, இது சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்தது. இந்த இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு சம்பளம் கொடுத்துருக்குது. ஸோ n/2 இன்ட்டு 4 ப்ளஸ் 3n - 3. இப்போ இதை நான் சப்ராக்ட் பண்ணால் n/2 இன்ட்டு 3n + 1. இது வந்து என்னது, ரெண்டாவது ஏபியோட சமேஷன் SN வேல்யூ. SNன்னு சொல்கிறது பதிலாக S1, S2, S3ன்னு சொல்கிறோம். ஏன்னா அத்தனை ஏபி சீரீஸ் இருக்குது, n சீரீஸ் இருக்குது. ஸோ S3 எடுத்துக்கிறோம். n/2 இன்ட்டு 2 இன்ட்டு 3க்கு வந்து a வந்து 3 ப்ளஸ் n - 1 இன்ட்டு d வந்து என்னது 5. அப்போ n/2 இன்ட்டு 6 ப்ளஸ் 5n - 5னா 5n + 1.
இது ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸோட அடிஷன், S2ங்கிறது அகெயின் அடுத்த ஒரு n டேர்ம்ஸோட அடிஷன், அகெயின் அடுத்த n டேர்மோட அடிஷன். இதே மாதிரி எம்மாவது பிளேஸில் சரி எஸ்எம் அத்தனாவதுல ஒரு ஏபி எஸ்எம் இஸ் ஈக்குவல் டு n/2 எம்னா எம் போடக்கூடாது, அதுலேயும் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, n டேர்ம்ஸ் இருக்குது. n/2 இன்ட்டு 2a, ஏ வந்து என்னவா இருக்கும் லாஸ்ட் இதில் ஏ வந்து m ப்ளஸ் n-1 இன்ட்டு டி என்னவா இருக்குது 2m-1. அதனால தான் சொன்னேன் இந்த சம்மு கொஞ்சம் 2m + 2mn minus n minus 2m plus 1. The 2m cancel ஆகிடும். n/2 into 2mn minus n plus 1. இது என்னது ஃபஸ்ட்டு S1ங்கிறது ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸோட அடிஷன். அந்த ஏபி எப்படி இருக்குது, ஏ வந்து 1 ஆகும், டி 1 ஆகும். S2ங்கிறது அகெயின் ஒரு n டேர்ம்ஸோட அடிஷன் தான், ஏ 2 ஆகும், டி வந்து 3 ஆகும் இருக்கும். S3ங்கிறது இன்னொரு n டேர்ம்ஸோட அடிஷன் தான், ஏ 3 ஆகும், டி வந்து 5 ஆகும் இருக்குது. SM அப்படிங்கிறது ஒரு m டேர்ம்ஸோட அடிஷன், n டேர்ம்ஸோட அடிஷனு, ஏ வந்து m ஆகும் இருக்குது, டி வந்து 2m minus 1 இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரிசல்ட் என்னது, S1 plus S2 plus S3 etc. up to SM. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு S1ஓட வேல்யூ என்னது, n/2 into n plus 1 plus next n/2 into 3n plus 1 plus n/2 into 5n plus 1 dot 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 plus கடைசி இருக்கிறது MAPs சரியா. அப்போ n/2 into 2mn minus n plus 1. இப்போ இந்த டேர்ம்ஸில் இது கொஞ்சம் பண்ணாங்க, எல்லா இதுலேயும் ஃபஸ்ட்டு பிளேஸ் என்னவாக தான் இருக்குது, n/2 n/2 n/2. ஸோ n/2வை காமனாக எடுத்துக்கிட்டேன்னா மீதி இருக்கிற டேர்ம் என்னென்னா n 3n 5n லாஸ்ட்டு டேர்ம் என்னவா இருக்கும். இதில் வந்து நான் n காமன் எடுத்தேன்னா 2m minus 1 அப்படின்னு இருக்கும். n into 2m minus 1 plus 1 plus 1 plus up to m terms. இந்த ஸ்டெப்பு புரிஞ்சால் நல்லது தான். அதாவது என்னென்னா இப்போ 1 5 டைம்ஸ் போட்டோம்னு நினைக்கிறேன், 1 plus 1 plus 1 plus 1னா 5 தடவை போட்டால் தான் 5 வரும், 6 தடவை போட்டால் 6 தடவை வரும். இங்கே மொத்தம் எத்தனை ஏபிஸ் இருக்குது, MAPs இருக்குது. இந்த +1 ஒரு அடிஷன்லேயும் கடைசியில் ஒரு +1 வருதா, அப்போ எத்தனை +1 வரும், m டைம்ஸ். m நமக்கு தெரியாது, இந்த 1 எல்லாத்தையும் சேர்த்து ஒரே mன்னு போட்டுக்கிடலாம். இந்த இதிலேருந்து என்ன காமன் எடுத்தோம் அப்படின்னா 1 + 3 + sum of odd termsங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்படின்னா n/2 இன்ட்டு இப்போ இதில் எல்லாத்துலேயும் n காமனாக இருக்குது. இப்போ இது ஒரு ப்ராக்கெட்டு, இது ஒரு ப்ராக்கெட்டு, இதுலேயும் m டேர்ம்ஸ் இருக்குது, இதுலேயும் m டேர்ம்ஸ் இருக்குது. அதாவது இதில் இருக்கிற ரெண்டு டேர்மையும் தனியாக பிரித்து எழுதியிருக்கேன். எனக்கு தெளிவாக இருக்குது, தெரியல, சரி பரவாயில்ல. ஃபஸ்ட்டு என்னென்னா n நான் காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா 1 + 3 + 5 + etc. up to m-1 2m-1. இது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ப்ளஸ் இங்கே ஒரு m டேர்ம்ஸ், mன்னு எழுதலாமா, 1 + 1 + 1 up to m தடவை. ஏன்னா மொத்தம் இங்கேயும் ஒரு m டேர்ம்ஸ் இருக்குது, இங்கேயும் n வந்து m தான், இங்கேயும் m தான். ஸோ இதில் ஒரு m இருக்கும். ஸோ 1 5 தடவை போட்டால் 5 வர்ற மாதிரி இங்கே லாஸ்ட்டு மொத்தமாக எத்தனை ஏபிஸ் இருக்குது, MAPs இருக்குது. அப்போ நாங்கள் எத்தனை தடவை சம்மேஷன் கண்டுபிடிச்சிருப்போம், m டைம்ஸ் சம்மேஷன் கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ இங்கே நான் m டேர்ம்ஸ் எழுதியிருப்பேன். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை, n இல்லை m. S1க்குன்னா தான் n, இங்கே வந்து m. இதோட SN-க்குரிய ஃபார்முலா n/2 into n into a plus இந்த SN-க்கு m டேர்ம்ஸ் தானே இருக்குது இதில். அப்போ m/2 into 2a, a-யோட வேல்யூ 1, n-1 that is m-1 into 2. இந்த மொத்த ப்ராக்கெட்டோட வேல்யூவை இப்படி எழுதியிருக்கேன்.
இதில் m டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ n டேர்ம்ஸ் இருந்ததுன்னா n/2 × 2a + n - 1 × d பதிலாக இங்கே m டேர்ம்ஸ் இருக்கிறதுனால m/2 × 2 × a யோட வேல்யூ 1, m - 1 × d வந்து 3 - 1 2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் கிடைச்சிடும். n/2 n இந்த ப்ராக்கெட்டை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணால் 2 2 கேன்சல் ஆகிடும். m/2 × 2 ப்ளஸ் ப்ராக்கெட்டை 2m - 2 ப்ளஸ் 4m 2 கேன்சல் ஆகிடும். அப்போ n/2 × n m/2 × ஒரு 2m ப்ளஸ் m இதுலேயும் அகெயின் 2 கேன்சல் ஆயிரும். nm² இருக்கும். இதில் நான் ஒரு எம்மை வெளியில் எடுத்தேன் அப்படின்னா இதில் m இருக்குது, இதில் m இருக்குது, லீஸ்ட் பவர் வெளியில் எடுப்போமா? இப்போ ஆல்ரெடி ஒரு n/2 இருக்கும். nm / 2 ஒரு m போச்சு அப்படின்னா இன்னொரு nm இருக்குது. nm + 1 இந்த m நம்ம வெளியில் எடுத்தோம். இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட்டு. S1 + S2 = தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட்டு. S1 S2 S3 எக்ஸெட்ரா அப்படி SM = 1/2 mn + nm + 1. ஃபஸ்ட்டு S1 S2 S3 கண்டுபிடிக்கும் போதுனா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து nன்னு எடுக்கிறோம். அப்புறம் அதுக்கப்புறம் மொத்தம் எத்தனை ஏபிஸ் இருக்குது? m ஏபிஸ் இருக்குது. அங்கே நம்ம என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா m/2 நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தானே. n/2 பதிலாக m/2 × 2a + n - 1 × d. இந்த அளவுக்கு புரிஞ்சதுன்னு தெரியல, பரவாயில்ல. இதுதான் இந்த சமக்குரிய அந்த ஹென்ஸ் ப்ரூவ் த ரிசல்ட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.